ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அருள். சரி வாங்க, என்னடா நம்ம ராஜேஸ்வரிக்கு அந்த புது சோதனை அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. அப்படி என்னடா ராஜேஸ்வரிக்கு நடந்துச்சு, அப்படி என்ன மோசமாக நடந்துச்சுன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, மாட்டிக்கிட்டாங்க. ஆமாங்க, மாட்டிக்கினார் ஒருத்தர், அவரை காப்பாற்றணும் கத்துறன்ற மாதிரி நம்ம ராஜேஸ்வரி வசமாக மாட்டிக்கிட்டாங்க நம்ம மல்லிகிட்ட. எப்படி என்ன அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்கலாம், பேசலாம் வாங்க. ஆமாங்க, ராஜேஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, மல்லி சமைச்ச அந்த பாஸ்தாவிலேருந்து விஷத்தை கலந்துடுறாங்க. இது ஏன் எதனால் கலக்கிறாங்க கேட்டிங்கன்னா, நம்ம விஜய் வந்து ராஜேஸ்வரி முன்னாடி வந்து மல்லி ஆஹா ஓஹோ பல்லே பல்லே அப்படின்னு புகழ்ந்து தள்ளுறாரு. ஏன் எதுக்காக தள்ளுறான்னு கேட்குறீங்களா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம், பேச போகிறோம் வாங்க. பூமி பூஜை நடத்தவே கூடாதுன்னு ராஜேஸ்வரி எவ்வளோ பிளான் பண்ணியும் அந்த பிளான் எல்லாம் சும்மா சுக்கு நூறாக உடைக்கிறாங்க நம்ம மல்லி. உடைச்சி ஐயருக்கு பதிலாக மனசு சுத்தம், அக சுத்தம், புற சுத்தம் இருந்தால் போதும், நம்மளே சுத்தமாக அந்த பூஜையை சூப்பராக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி மாஸ்க் கட்டுறாங்க. அதனால் அவங்க பூஜையை பண்ணி ஒரு வழி அவங்களே ஐயரா மாதிரி எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. இப்படி ஃபினிஷ் பண்ண இந்த ஒரு காரணத்தினாலே விஜய்க்கு ஒரே சந்தோஷம், இன்ப அதிர்ச்சி. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ராஜேஸ்வரி முன்னாடி, மல்லி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஒரு சிலருக்கு பிறவிலே ஒரு சில குணம் இருக்கும், அந்த குணத்தை 7 ஜென்மம் எடுத்தாலும் சரி, என்னென்ன கர்மத்தை பண்ணாலும் சரி மாற்றவே முடியாது, அப்படிப்பட்ட குணம் தான் இவங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கேவலமாக பேசுகிறாங்க. இதனால் காண்டான ராஜேஸ்வரியோ, என்னையே இவ்வளோ ஏளனமாக கேவலமாக பேசுறியா, நான் சும்மா விட மாட்டேடா விஜய், நீ எழுதி வச்சுக்கோ தக்காளி வாயா அப்படின்ற மாதிரி மல்லிகை விஷத்தை வச்சுறாங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட மல்லி இதை ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிட்டு நம்ம தேவசேனா, ஆமாங்க தேவசேனாவோட அவங்க உதவியோட நம்மளோட மேடம் கிட்ட கொடுக்குறாங்க. யாரான்னு கேட்குறீங்களா? இன்ஸ்பெக்டர் காஞ்சனா. ஆமாங்க, காஞ்சனா கிட்ட கொடுக்குறாங்க. காஞ்சனா உடனே இதை பார்த்த உடனே, ஓ ராஜேஸ்வரி இப்படிப்பட்டவளா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம காஞ்சனா மேடம் என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக ராஜேஸ்வரி கிட்ட போயிட்டு, ராஜே நீ தானே, இந்தா உனக்கு ஒரு விஷயம் காட்டணும், இந்தா இது புடி அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை வச்சு காமிக்கிறாங்க. பார்த்தா ராஜேஸ்வரி பண்ண சுயரூபம் மொத்த முட்டாள்தனமாக அதில் தெரியுதுங்க. விஷத்தை சும்மா அள்ளி 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 அப்படி ஊற்றுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ண தெரியாமல் ராஜேஸ்வரிக்கு வெடுத்து வேர்த்து கொட்ட, இதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு ரத்தம் சொட்டன்ற மாதிரி அப்படியே முழிக்கிறாங்க. என்னடா ராஜேஸ்வரிக்கு வந்த சோதனை, அவளை நாராக போட்டு கிழிச்சு தொங்க விட்டா, இதுக்கப்புறம் சீரியல் எப்படா ஓடும் வில்லி இல்லாமல், ஐயோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? இனிமேல் ராஜேஸ்வரி வேணாம், சுடர்விழி. ஆமாங்க, சுட்டெரிக்கும் நீல கண்களுடன் விழிகளுடன் கூடிய சுடர்விழி இனிமேல் சீரியலை சும்மா சுட்டெரிக்க போகிறாங்க. ஸோ அதனால் இனிமேல் வில்லி பல்லி கில்லி எல்லாமே அவங்க தான். ஸோ அவங்கள வச்சு நீ கண்டென்ட்டை ஓட்ட போகிறாங்க. ஸோ ராஜேஸ்வரிக்கு அடுத்து ஆப்பு ஜெயில் தாங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு ராஜேஸ்வரி ஜெயிலேருந்து வருவாங்களா மாட்டாங்களா, மல்லியை கொல்லுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற கண்டென்ட்டை விட்டுருவோம். இனிமேல் சுடர்விழிக்கு பாஸ் மல்லி. இது வரைக்கும் சுடர் என்ன பண்ண போகிறா, அவன் புடிச்சவங்க கூட சேர்ந்து கல்யாணம் பண்ணி ஜாலியாக இருக்க போகிறாளா, இல்லை குழந்தைய கடத்திட்டு போய் எப்படி இருக்க போகிறா, இல்லை சொத்து ஆட்டையை போட போகிறாளா, இல்லை அப்பங்காசு சமைக்க போகிறாளா, இல்லை இது எதுவுமே வேணான்ட்டு துண்டாக்கான துணியக்கான ஓட போகிறாரா அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களையும் நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஒரு வழியாக நம்ம விஜய் வெற்றிகரமாக நல்லபடியாக அவரோட பூமி பூஜையை செஞ்சு முடிச்சிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் அடுத்தடுத்து செங்கல்லாம் வச்சு கட்டி மல்லியோட ராசியால் இவர் கில்லி மாதிரி ஓஹோ மேஹே அப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்து வந்துட்டே இருப்பார். அவர் வளர்ந்து வர இந்த ஒரு காலகட்டத்தில் என்னென்ன புது புது பிரச்சனைகளை சந்திக்க போகிறாரு, அவர் வாழ்க்கையில் என்னென்ன நல்லது கெட்டது நடக்க போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பர்களே, மல்லி சீரியல் ஒரு வழியாக நல்லா சூப்பராக ஜம்மனு கும்முன்னு போயிட்டுருக்கு. சூரியவன்ச சரத்குமார் மாதிரி இனிமேல் நம்ம மல்லி தான் விஜயை வாழ வைக்க போகிறாங்க. ஆமாங்க, விஜய் அடுத்த ஓனராகி அடுத்தடுத்து ஆஃபீஸாக கட்டி இனி பெரியாளாக போகிறார். அந்த விஷயத்தை எல்லாத்துமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது திஸ் இஸ் வரோ. தேங்க்யூ ஸோ மச், டாடா, see you, bye bye. மூச்சு வந்து பார்த்தீங்களா? காரணம் இன்றைக்கி ஒரு ஒர்க்குக்காக வந்திருக்கேன். ஸோ அந்த ஒர்க்கிங் டைமில் தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் நண்பர்களே. தேங்க்யூ ஸோ மச்.